குட் மார்னிங்க. 288வது நாள். ஒரு முக்கியமான விஷயங்க, இங்கே தமிழ்நாட்டுக்காரர் வந்து இங்கே கடை வச்சிருக்காரு. நடந்து வந்தீங்களா? ஆமாம். எங்கேருந்து? நான் கன்னியாகுமரியிலேருந்து நடந்து லிஃப்ட் கேட்டு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அப்படியா? நாங்கள் மணிப்பூரில் இருக்கோம். மணிப்பூரில்? ஓகே ஓகே. வணக்கம்ண்ணா. இங்கே வந்து நான் நிறைய நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தோசை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக தோசை வச்சுட்டு இருக்காங்க. கொடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு. தோசை ப்ளஸ் இட்லி எல்லாம் இருக்குது. காட்டுறேன். சார் வந்து இப்போ நான் இங்கே மணிப்பூரில் சார் வந்து பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சேம் வந்து அக்கா நல்லா பேசுகிறாங்க தமிழ். இந்த ஊருக்காரவங்க ஆனால் வந்து தமிழ் நல்லா பேசுகிறாங்களே. இங்கிருந்து 110 கிலோமீட்டர். தமிழ்காரவங்க, இந்திக்காரவங்க, மணிப்பூர்காரவங்க எல்லாம் ஒண்ணா மொத்தமா இருக்கும். ஓ ஓகே ஓகே. அம்மன் கோயிலே இருக்கு. இங்க அம்மன் கோயில் இருக்கா? 110 கிலோமீட்டர் மோரைக்கு போங்க. ஓ அங்க இருக்கும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இங்க இருந்து மோரையில போனீங்கன்னா கோயில் பார்க்கலாம், தமிழ்நாடு ஆளுங்களை பார்க்கலாம், எல்லாமே. ஓ எல்லாரையுமே பார்க்கலாம். மணிக்குள்ள பார்த்தா எனக்கு பெரிய. சரி 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 சரி. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நாஸ்டா பண்ணுங்க. வாங்க. வந்து நிறைய விதமான தோசை இருக்கான். இங்கே இட்லி தான் ஃபேமஸாக. சேம் வந்து எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இட்லி தோசை, ப்ராப்பரான இட்லியும் ப்ராப்பரான தோசையும் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு ஒரு இட்லி, அதே டேஸ்ட்டுங்க, அப்படியே அதே டேஸ்ட்டு. அடுத்து தோசை வந்துருச்சு. சேம் வந்து இது மசாலா தோசை, இது வந்து மசாலா தோசை. ஓகேம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசும் நடந்துருச்சு, வயிறும் நடந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அது மேலே நீங்கள் பேசுன தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம். ஓகேம்மா, எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கள். இல்லை 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 சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்து இல்லைம்மா கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கட்டும். சூப்பராக இருந்துச்சுங்க. தோசை நல்லா இருந்துச்சு. மசாலா தோசை அதை விட சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து எனக்காகவே அண்ணன் வந்து எனக்கு அந்த ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அப்படியே தமிழ்நாட்டில் சாப்பிட்ட மாதிரி. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. வரேன்.